உணவு அப்படிங்கிறது நம்ம வாழ்வாதாரத்தின் அடிப்படை இல்லையா? சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்டா அலர்ஜி அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் வரும். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது கடமை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்போடு சேர்ந்து நியூட்ரிஷனாக சேர்ந்து உடம்பையே வளரச் செய்யுது இல்லையா? குழந்தைகள் வந்து பெரியவங்களாக ஆகிறது இப்படி உணவால் தான். அப்போ அப்படி சாப்பிடக்கூடிய உணவு இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான கலப்படங்கள் வருது. ஜங்க் ஃபுட்டு, எண்ணெயில் பொரிச்சது, கொழுப்பு, சுகரு, பிபி பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமையுது இல்லையா? இன்றைக்கி ஒரு மருத்துவராக ஒரு அவேர்னஸ் வீடியோவோடய வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயந்தான். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அசைவ உணவு கூட சைவ உணவுகளையோ இல்லை சைவத்து கூட அசைவையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது, பிரச்சனை உண்டு பண்ணும். ஆனால் இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு அசைவம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு கூட ஒரு சைவ உணவை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சத்து வந்து அப்படியே டபுள் ஆகும். நான்வெஜ், வெஜ் உணவுகளை பார்த்துடலாம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. முதலாவது பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இறால். இது பல பேருக்கு பிடிக்கும். இது சூப்பரான கடல் உணவு. சத்துக்கள் பார்த்திங்கன்னா அள்ளி கிடக்குது. இதில் கால்சியத்துக்கு ஒரு முக்கியமான சத்துங்க இது. இதுக்கு கூட நீங்கள் முள்ளங்கியை சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்னதான் ப்ரான் நல்லதாக இருந்தாலும் அதுவும் கடலில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் நம்மளை மாதிரி இல்லையா? அதை சாப்பிடும்போது சத்துக்கள் நமக்கு கிடைச்சா கூட அதில் இருக்கக்கூடிய டாக்ஸினை நம்ம உடம்புடி தாங்க சேரும். அது பெரிய அளவில் இல்லாதனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியலைங்க. ஆனால் கொஞ்சம் கூட ப்ரான்ஸ்லேருந்து எனக்கு கெடுதல் வரக்கூடாது, சத்துக்கள் மட்டும் தான் வரும்னு நினச்சிங்கன்னா முள்ளங்கியை அது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது ப்ரான்ஸில் உள்ள டாக்ஸின் எல்லாத்தையும் முள்ளங்கி அப்படியே உறிஞ்சி வெளியே தள்ளிடுது. அது நம்ம மலம் வழியாக வெளியே போயிடும், யூரின் வழியாக வெளியே போயிடும். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுங்க. சூப்பரான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியர்கள் பல பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்ன தெரியுமா? டாக்டர், நான் மட்டன் விரும்பி சாப்பிட்டேன், ஆனால் சாப்பிட்டு முடிச்சோன்னே என் வயிறு வலி ஆரம்பிக்குது. எப்போ மட்டன் சாப்பிட்டாலும் வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர், இதனால் ஆசையே போயிடுது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான செய்தியோட வந்திருக்கேங்க. நீங்கள் மட்டன் சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு பப்பாளி, அதுவும் பப்பாளி பழம் கிடையாது, பச்சை பப்பாளி பழுக்கிறதுக்கு முன்னாடி பச்சை கலரில் காயாக இருக்கும் இல்லையா, அதைத்தான் நான் சொல்கிறேன். பப்பாளி காயை வந்து ஏதாவது பொரியல் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ நீங்கள் மட்டன் சாப்பிட்றீங்களோ லஞ்சு கூட சேர்த்து இந்த பச்சை பப்பாளியை ஒரு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த வயிறு வலி வர்றது குறையும். பப்பாளியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான என்சைம் பார்த்திங்கன்னா அப்படியே மிருதுவாக்கிறோம் மட்டனை. அப்போ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும். மட்டன் நல்லா ஹார்டாக இருக்கனால தானே டைஜஸ்ட் ஆக நம்மளுக்கு நேரமாகுது, அதனால தானே வயிறு வலி வருது. இந்த என்சைம் வந்து மட்டன் அப்படி சாஃப்ட் ஆகும்போது அல்வா துண்டு மாதிரி அப்படியே இலகி போயிடும். உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும், ஒரு பிரச்சனை வராது. ஆனால் ஒரு விஷயம், அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு, எல்லாமே அளவாக சாப்பிடுங்க. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா சிக்கன். மோஸ்ட்லி பல பேருக்கு பிடிச்ச நான்வெஜ் எதுன்னு கேட்டால் சிக்கன் தான். ஏன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும் இல்லையா? சிக்கன் வந்து பல பேர் வறுத்து சாப்பிடுவாங்க, குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க, சுக்கா மாதிரி சாப்பிடுவாங்க. எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அது கூட சவ் சாப்பிட மறந்துடாதீங்க. சிக்கன் வந்து நல்லது தான், ஆனால் உடல் சூடை உண்டு பண்ணிடும் இல்லையா? இந்த சவ்வை சிக்கன் கூட சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது அதிகமான வாட்டர் கண்டென்ட் உள்ள அந்த சவ் ஃபைபர் கொண்ட அந்த சவ் வந்து உடம்போட ஹீட்டை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் நீங்கள் என்ன தான் சிக்கன் சாப்பிட்டு உடம்பு சூடு அதிகரித்தாலும் சவ் சாப்பிடும்போது அது அப்படி தணிஞ்சிரும். நாலாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்க, மீன் குழம்பு நினச்சாலே நம்மளுக்கு வாயில் டேஸ்ட்டு அப்படி நிற்கும் இல்லையா? அப்போ மீன் குழம்பு சாப்பிடும்போது கூட சாப்பிட வேண்டிய விஷயம் வந்து வெண்டைக்காய். நம்ம பொதுவாகவே மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது வெண்டைக்காய் பொரியல்லாம் வச்சு சாப்பிட்ட பழக்கம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குது. பொதுவாகவே நம்ம ஊரில் நான்வெஜ் சமைக்கும்போது ஸ்பைசி காரம் அதிகமாக போட்டு தான் சமைப்போம். அப்போ தான் அந்த நான்வெஜ்ஜோட அந்த தன்மை, அந்த வாடை இதெல்லாம் நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு பச்சை மிளகா சில பேர் போடுவாங்க, வத்தல் மிளகு சில பேர் போடுவாங்க, சில பேர் நல்ல மிளகு பெப்பர் போடுவாங்க. என்ன போட்டாலும் அதோட காரத்தன்மை இருந்தால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் வயிற்ற சில நேரங்களில் அது பதம் பார்த்துரும் இல்லையா இந்த காரம். அப்போ நீங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது வெண்டைக்காய் பொரியல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா மியூசிலேஜ் இருக்கும், அதுதான் ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும் இல்லையா? அது அப்படியே உள்ளே போகும்போது ஸ்டொமக்கை சுற்றி ஒரு சூப்பரான ஒரு படலமாய் படிஞ்சிரும். அப்போது அந்த மீன் குழம்போட காரம் வந்து வயிற்றை தாக்காமல் அது பாதுகாக்கும். அதனால் இனிமேல் மீன் குழம்பு வச்சு டேஸ்ட்டாக சாப்பிட்டா கூடவே வெண்டைக்காய் பொரியலையும் சாப்பிட மறந்துடாதீங்க. அஞ்சாவது விஷயம், ரொம்ப சத்துள்ள விஷயம், முட்டை சாப்பிட்றோம் இல்லையா நான்வெஜ்ஜில், இதுக்கு கூட வெஜ்ஜில் சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து கீரை. ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டைங்கிறது என்ன, முழு புரத உணவு இல்லையா? கீரையில் நிறைய சத்துக்கள் இருந்தால் கூட முக்கியமாக அயன் சத்து, இரும்பு சத்துக்கு நம்ம அதை சாப்பிடுவோம். அப்போ முட்டையில் உள்ள புரோட்டீனும் சரி, கீரையில் உள்ள இரும்பு சத்தும் சரி சேர்ந்து தான் ஹீமோக்ளோபினே உருவாகுதுங்க.
அப்பப்போ வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை முட்டையும் கீரையும் சேர்ந்த பொரியல். நான்வெஜ் பிடிக்காதவங்க என்ன பண்ணுங்கள், கீரைக்கு கூட பருப்பு இருக்குல்ல, அதை கூட பொரியலுமே வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ஹீமோகுளோபின் கூடும். முட்டையும் கீரையும் சேர்ந்த சாப்பாடு உங்களுக்கு ரத்தத்தை அதிகரிக்க உதவும், ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவும், உடம்பை வலுவாக்கும், இம்யூனிட்டி பவரை கூட்டும். ஸோ நான் இப்போ சொன்ன 5 விஷயங்கள் வந்து ஒரு அசைவ உணவு கூட ஒரு வெஜ்ஜு உணவு சேர்த்து சாப்பிட்டா என்னென்ன சத்துக்கள் கிடைக்குது, எப்படி டபுள் ஆகுது பார்த்தோமா? இன்னிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. 5 டிஷ் நான் சொல்லியிருக்கேன். டெய்லி 1 வச்சு சாப்பிட்டாலும் ஒரு வாரத்தில் 5 நம்ம கவர் பண்ணிடலாம். தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளோ பெனிஃபிட் இல்லையா? டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாச்சு, சத்துக்கு சத்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.